விஜயை நம்ப முடியாது. காரணம் எங்க இருந்து சொல்லுவீங்க அப்படின்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷத்துல. பிரச்சனை என்னன்னா, சீமான் உருவாக்கிய ஒரு களத்தை தான் விஜய் பிடித்தார். இதுதான் உண்மை. சீமான் வந்து அந்த யூட்டோப்பியன் லைஃப் கதைகளை, கற்பனை கதைகளை, அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா யதார்த்த வாழ்க்கையில வாழுவாங்க. ஏய் அதெல்லாம் விடு, நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு பொழப்பு அப்படின்னு வாழுவாங்க. கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவங்க சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல, ட்ரெஸ் பிரச்சனை இல்ல, இவங்க வந்து அடுத்த கட்டத்துல மேல தலையை தூக்கி கற்பனை உலகத்தை எவனையா ஒருத்தன் சொன்னான்னா யதார்த்தத்தை மீறி ஒரு கற்பனை உலகத்துக்கு போனவங்க தான் சீமான் பின்னால போனாங்க. ஆனால் இந்த ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ், அன்பார்ச்சுனேட்லி ஃபார் சீமான், இந்த 12-13 ஆண்டு காலங்கள் அவர் செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அதுவே போதுமானதா இருந்துச்சு. ஒரு பக்கம் அவர் வந்து கற்பனை உலகத்தை காட்டுவாரு, இன்னொரு பக்கம் வந்து இதான் ஒரு லட்சணம், இதான் ஒரு லட்சணம் அந்த மாதிரி. அது ஃபார்ச்சுனேட்லி ஃபார் விஜய் என்ன அப்படின்னா, அவருடைய சீமான் மாதிரி அவர் ஒரு 200 மடங்கு பெரிய ஸ்டார்டம், மிகப்பெரிய ஸ்டார். சீமான் ஒரு 10 பேருக்கு தெரியும்னா விஜய் 1000 பேருக்கு தெரியும். அப்ப அவ்வளவு பெரிய ஸ்டார்டமோட ஒரு நபர் உள்ள வந்து சீமான் உருவாக்கி வைத்த அந்த கற்பனை உலகத்தினுடைய அந்த மாயை பிம்பத்தை வந்து இன்னொருத்தர் சொல்றாரு. அவருடைய ஸ்டார்டம் அவருக்கு ஃபார்ச்சுனேட்டான விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சு கரெக்டா சட்டமன்ற தேர்தல், அதனாலதான் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலோட பங்கெடுக்கல, நேரா ஒரே தேர்தலுக்கு வந்து வர்றாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் அம்பலப்படவே இல்லை. இப்ப வந்து 10 நாள் அம்பலப்பட்டார்.